அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது வியாபாரத்தில் ஏற்படும் ஏமாற்றங்களிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான். வியாபாரம் என்பது ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான வழி. ஆனால் அதே நேரத்தில் அதில் சோதனைகளும் இருக்கின்றன. சில நேரங்களில் நம்பிக்கையுடன் நுழையும் சந்தையில் நம்மை ஏமாற்ற முயற்சிகள் நடைபெறலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் ஒரு முஸ்லிம் எப்போதும் அல்லாவின் பாதுகாப்பை நாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அருமையான துஆ இதற்கு வழிகாட்டியாக உள்ளது. بسم الله اللهم إني أسألك خير هذه السوق وخير ما فيها وأعوذ بك من سرها وسر ما فيها اللهم إني أعوذ بك أن أصيب فيها يمينا فاجرة أو صفقة خاسرة. இந்த துஆ நமக்கு ஒரு ஆழ்ந்த உண்மையை கற்றுத்தருகிறது. நாம் எந்த வியாபாரத்தையும் தொடங்கும் முன் அல்லாவின் பெயரைச் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். அது நம் செயல்களில் பரக்கத்தை ஏற்படுத்தும். பின்னர் நாம் அந்த சந்தையின் நன்மையையும் அதில் உள்ள பொருட்களின் நன்மையையும் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இது நமக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டல். நாம் ஈடுபடும் வியாபாரம் நியாயமானதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். ஏனெனில் எல்லா இடங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தவறானவர்களும் இருக்கிறார்கள். இந்த துஆவின் கடைசி பகுதி மிகவும் முக்கியமானது. பொய்யான சத்தியம் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்களிலிருந்து நம்மை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நாம் வேண்டுகிறோம். இன்று பல வியாபாரங்களில் உண்மையற்ற வாக்குறுதிகள், மறைமுக ஏமாற்றங்கள் போன்றவை காணப்படுகின்றன. ஒரு முஸ்லிம் இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமெனில் அவன் அல்லாவின் உதவியை நாட வேண்டும். இந்த துஆ அதை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக மட்டும் பார்க்காமல் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம் வியாபாரம் நியாயமாக இருக்க வேண்டும். நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதேபோல் யாராலும் நாம் ஏமாற்றப்படக்கூடாது. அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த துஆவை ஓதிக்கொண்டு நாம் வியாபாரம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பையும் பரக்கத்தையும் வழங்குவான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த துஆவை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வியாபாரத்தை தொடங்கும் முன் ஓதுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஏமாற்றங்களிலிருந்து காப்பாற்றி நம் உழைப்பில் பரக்கத்தை அளிப்பானாக.